ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன் கிளம்ப பற்றி பார்க்க போகிறோன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். எதனால்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ வரப்போகிற இந்த சிபிஐ வச்சு தான் நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செனட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் டிராஃப்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயினோட ப்ரைஸ் பல நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஈவன் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நீங்கள் பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 92,500 போகுது. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டம்ப் ஆகி திரும்பவுமே வந்து ஒரு 89,500 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஈவன் 2 மாதமாகவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் பிட்காயினுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்இ கேப் இருக்குது. ஸோ அந்த சிஎம்இ கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண மாட்டேங்குது. அண்ட் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே வந்து போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த 94,500 ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே போனால் மட்டும்தான் ஒரு $99,000 ஒரு $102,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து போகணும். ஒன்று இந்த அசனிங் ட்ரையாங்கிளோ லோ ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி கீழே இருக்கக்கூடிய சிஎம்இ கேப்பையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டோம். பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேங்குது. ஸோ ஜான்வரி மந்த் ஸ்டார்ட் ஆகி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 13 days வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரையும் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பிடிசி ஒரு 4.79% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆயிருக்கு இந்த மந்தில். ஆக்சுவலி ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புலிஷான ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆவரேஜாக பார்க்குறப்பயே 3.88% தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு யூஎஸோட டிசம்பர் மந்த்க்கான சிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்மளோட டைம் படி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆகும். ஸோ சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ எஸ்டிமேட் வந்து 2.7% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ ப்ரீவியஸாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.7% தான் வந்தது. ஸோ இதை விட லோவராக வந்துருச்சுன்னா மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷான ஒரு டேட்டாவாக தான் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். அண்ட் எல்லா மார்க்கெட்டுமே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுறதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ரொம்பவே முக்கியமாக பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகும். ஏன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வோலடைல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ தான். ஸோ லாஸ்ட் மந்த் வந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணவர் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்க்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புலிஷாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது. ஸோ அதே மாதிரியான ஒரு டேட்டா இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸு இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 94,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வந்து மேலே போகும். ஸோ மார்க்கெட் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு தருதான்னு நம்ம பொறுத்துதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தென் யூஎஸோட செனட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு டிராஃப்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா அன்வீல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புல்லிஷான ஒரு நியூஸ்னே சொல்லலாம் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு. அண்ட் எஸ்இசியோட சேர்மன் பால் ஆட்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து பாஸ் பண்ணிவிடுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஹெல்ப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பிட்காயின் டாமினன்ஸ் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ பிட்காயினும் பம்போது டாமினன்ஸும் பம்ப் ஆகிறதால தான் ஆல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து கிடையாது. அண்ட் இதுவே நம்ம டாமினன்ஸோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டாக மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுத்து அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணலாம். ஸோ ஆல் காயின்ஸ்க்கு இந்த டாமினன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துகிட்டு இருக்கு பல வருஷமாகவே. ஸோ இன்றைக்கி வரப்போகிற சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அமைஞ்சு டாமினன்ஸ் மட்டும் டம்ப் ஆனால் போதும் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கலாம் நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.